அதிக வியர்வை, வியர்வையில் துர்நாற்றம், சோர்வு. இது ஒரு வைத்தியம். இது ஒரு அரச சின்னமாமா. அந்த காலத்துல அரசருடைய சின்னம். நமது முன்னோர்கள் எது எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்காக, வியர்வை, ஆயாசம், களைப்பு, சோர்வு, அலுப்பு, மயக்கம், ஞாபக மறதி, நாவறட்சி, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். பாவங்க அதோட அத்தனை முடிய புடுங்கி ராஜாக்கள் தனக்கு விசிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. அதிக வியர்வை, வியர்வையில் துர்நாற்றம், சோர்வு, களைப்பு, அலுப்பு, மயக்கம், ஞாபக மறதி, உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புணர்ச்சியில் இச்சை இல்லாத ஒரு நிலை, ஆண்மை குறைவு, இது போன்ற வியாதிகளுக்கெல்லாம் நமது சித்தர்கள் பாடல்கள்ல ஒரு எளிமையான வைத்தியம் சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெண் சாமரை விசிறியால் விசிறி விடுவது. வெண் சாமரை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கவரிமான் முடிங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, ஏப்பா எளிமையான யோசனைன்னு சொல்லிட்டு கவரிமான் முடின்னு சொல்றியே, நாங்கள் இது வரைக்கும் கவரிமானையே பார்த்தது இல்லையே. அதாவதுங்க அந்த காலத்தில் இதெல்லாம் எளிமையாக கிடைச்சிருக்கு, இப்போ கிடைக்கல. அதாவதுங்க கவரிமானுடைய முடி வெள்ளையாக இருக்குமாமா. இந்த கவரிமானுடைய முடியால் செய்யப்பட்ட ஒரு விசிறி, அது ஒரு பொருள். அதுக்கு பேர் தான் வெண் சாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. வெண் சாமரை விசிறி அப்படின்னா என்னன்னா, கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி. அது வெள்ளையாக இருக்கும். ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க, வெள்ளையாக ஒரு விசிறி மாதிரி விசிறிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவரிமான் முடியாமா. கவரிமான் ஒரு முடியை பிடுங்கினாவே அது இறந்துரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பாவங்க அதோட அத்தனை முடியை பிடுங்கி ராஜாக்கள் தனக்கு விசிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது கவரிமானோட முடியால் செய்யப்பட்ட விசிறி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உயர்வான மரியாதை. அந்த காலத்தில் ராஜாக்கள் யாராவது பக்கத்து ராஜாக்கள் வரும் பொழுது, ஒரு ஆன்மீக குரு வரும் பொழுது என்ன பண்ணுவாங்களாமா, மரியாதை. எப்படி பெரிய பட்டு கம்பளம் போட்டு வரவேற்கிற மாதிரி வெண் சாமரை விசிறி கூட்டிட்டு வர்றது மரியாதை. அதே சமயத்தில் ஆன்மீக குருக்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த வெண் சாமரை விசிறியில் பக்தர்களுக்கு விசிறி விட்டு நோய்களை குணப்படுத்துவாங்களாமா. தனக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக்குறதுக்கு அவர்கள் விசிறி கொள்வார்கள். பக்தி பாருங்க, வெண் சாமரை விசிறி அப்படிங்கிறது ஒரு பக்கம் மரியாதை, இன்னொரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பக்தி. ஒரு குரு, இப்போ குருவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா அந்த வெண் சாமரில் விசிறி விடுறது குருக்கு செய்கிற பணிவிடை. இது ஒரு வைத்தியம். இது ஒரு அரச சின்னமாமா. அந்த காலத்தில் அரசருடைய சின்னம். அதே சமயத்தில் வெண் சாமரை விசிறியில் விசிறும் பொழுது மந்திர சக்தி அதிகமாகுமாமா. மந்திர சக்தி, குளிர்ச்சி. இவருங்க கவரிமான நம்ம பார்த்ததே இல்லை. அந்த முடியல எங்கே போய் தேடுறது? இது ஒரு சும்மா நாலேஜுக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. நமது முன்னோர்கள் எது எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேங்க. அதாவது சித்தர் பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண் சாமரை விசிறியால் விசிறி விடும் பொழுது வியர்வை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது. அளவுக்கு அதிகமாக வியர்வை சுரக்கிறது, வியர்வையை சுரக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் குணமாகுது. அப்புறம் ஆயாசம் சொல்கிறாங்க. பாயாசம் மாதிரி ஆயாசம். ஆயாசம்னா என்ன அர்த்தம்னா, களைப்பு, சோர்வு, அலுப்பு. இந்த களைப்பு, சோர்வு, அலுப்புக்கு தான் தமிழில் ஆயாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அந்த ஆயாசம் குணமாகுது. மயக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வெண் சாமரை விசிறி விட்டா மயக்கம் தெளியுது. தலை சுத்தல், மயக்கம், கிடினஸ் குணமாகுது. ஞாபக மறதி, சில பேர் மயக்கத்தில் எல்லாம் மறந்துடும். ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதி குணமாகுது. நாவறட்சி உள்ளவங்களுக்கு வெண் சாமரை விசிறி விடும் பொழுது நாவறட்சி குணமாகுது. இது ஒரு குளிர்ச்சியானது. அதனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது. குறிப்பா புணர்ச்சியில் இச்சை இல்லாத ஒரு நிலை. ஒரு பெண்ணுக்கு காம உணர்ச்சியே இல்லை,
இல்லை ஒரு ஆணுக்கு வந்து அதோடைய வெறுப்பாக இருக்குன்னா, காம உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு, விந்து சக்தி அதிகம் செய்வதற்கு இந்த வெண்சாமரை விசிறியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாடல்கள்ல இருந்துச்சுங்க. இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்புறேங்க. டெக்ஸ்ட் எழுத்துக்கள் மூலியமா படிங்க. அந்த பாடலை கேளுங்க. இந்த பாடலை கேட்டு முடிச்சோன்னே மீண்டும் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். வெண்சாமரையின் குணம். வெண்சாமரத்தால் வியர்வையாய் யாசமுடு தின்சோபை மூர்ச்சை திருக்கு மருதஞ்சார தாகமரும் வெப்பந்தனியும் திருவமரும் போகமுரு மாதே புகழ். அன்பு நண்பர்களே, இந்த சித்தர் பாடல்களை கேட்டீங்களா? பாருங்க, சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வெண் சாமரை விசிறியில விசிறதுனால வியர்வை, ஆயாசம், களைப்பு, சோர்வு, அலுப்பு, மயக்கம், ஞாபக மறதி, நாவறட்சி, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புணர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே குணமாகுது. இது வந்து ஒரு மரியாதை, ஆன்மீகம், பக்தி, குரு பக்தி, வைத்தியம், அரச சின்னம், மந்திரம், குளிர்ச்சி. இந்த மாதிரி சித்தர்கள் பாடல்கள்லாம் நான் படிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் நிறைய விஷயம் வந்து அதில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைங்க. இருந்தாலும் ஒவ்வொரு பாடலாக படிச்சுட்டு அதை பற்றி நான் வீடியோ போடுறேங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. அன்பு நண்பர்களே, வன விலங்குகளிட்டிருந்து நாம் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படிங்கிறது இது சட்டப்படி குற்றமாக இருக்கும். இது வந்து நாலேஜுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. அதுக்காக ஓடி போய் மானெல்லாம் முடிச்சு அதில் முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிடாதீங்க. சித்தர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனவே புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல கவரிமானம் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்தாலும் அது முடி எடுக்கிறது வந்து சட்டப்படி நமக்கு குற்றம். வன விலங்குகளை நாம் வந்து துன்புறுத்துவது, அதை நம்ம கொல்றது, அதிலிருந்து பொருட்களை எடுக்கிறதெல்லாம் சட்டப்படி குற்றம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு அவேர்னஸ்க்காக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எனவே இதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். 21 வருஷமா 21 தலைப்புகள்ல பேசிட்டு இருக்கிறேங்க. இந்த வீடியோ லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கா இருக்குது. இது அங்கங்க நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையா புரிதல் ஏற்படாதுங்க. அதனால 21 வருடமாக 21 தலைப்புகளில் பேசிக் கொண்டிருக்கும் நான் 21 மணி நேரத்தில் 21 நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. அந்த வகுப்புக்கு பேரு நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால். இந்த வகுப்புல கலந்துட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாம் புரிஞ்சிருங்க. அதனால யூடியூப்ல அங்கங்க வீடியோ பார்த்த நபர்கள் எல்லாரும் ஒரே ஒரு முறை 21 நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு கலந்து முடிச்ச உடனே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இந்த உலகத்தை நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. இந்த வகுப்புக்கு 500 ரூபாய் கட்டணங்க ஒரு நபருக்கு. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்க anatomic-therapy.org வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல 21 டேஸ் நிஷ்டை கிளாஸ் அப்படிங்கிற அந்த இடத்த போய் கிளிக் பண்ணி 500 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். 21 வருடமாக நான் பேசிக் கொண்டிருக்கும் 21 தலைப்புகளில் உள்ள விஷயத்தை 21 மணி நேரத்தில் 21 நாளில் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். எனவே நண்பர்களே, உங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும் எப்படியாவது இந்த 21 நாள் வகுப்புல கலந்து கொள்ள வைங்க. கண்டிப்பாக கலந்து முடிச்சோன்னு உங்களுக்கு நன்றி சொல்வாங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க தெரியாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வைப்பது நமது கடமை. இக்கெடு கெட்டு போறாங்களோன்னு சொல்லி விட்டுற முடியாதுங்க. அப்படின்னா நான் இந்நேரம் இந்த வகுப்பெல்லாம் நடத்தாம இருந்திருப்பேனா இல்லைங்களா? எனவே நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப நிறைய புரிதல் ஏற்படுங்க.